गाइस நாங்க இப்ப மேல வந்துட்டோம். சொல்றா கௌசிக்கரே நம்ம மேல வந்துட்டோம். இத சொல்ல அப்படியே வேறதான் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் பார்த்தா actually this place is so hard, cold. Well, how to say in Tamil? Exactly, I don't know how to. கோல்ட் டேய் நாங்க இப்ப மேல போறோம். இவன் 1 2 3 வால்பாறை வந்துட்டோம். நாங்க ஒரு வழியா வால்பாறை வந்துட்டோம். என்ன கௌசிக்கே அவ்வளவுதான் 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 முடிஞ்சு போச்சு போ. வண்டி அங்கதான் நம்ம லாகர்ஸ் ஏது நோ பார்க்கிங்கா நோ இங்கு வாகனங்களை நிறுத்த அனுமதி இல்லை. பர்மிஷன் வாங்கி தான் நிறுத்திருக்கோம். அதனால நீங்க வந்து பர்மிஷன் கீழே வாங்கிட்டு வந்துருங்க. டேய் எங்க அண்ணன் விஜய் மட்டும் வந்தாருன்னா நான் பைக் என்னடா ஹெலிகாப்டர் பண்ண சொல்றாரு. டிவிக்கு ஓட்டு போட்டுருங்க ஃப்ரெண்ட். இல்லை யாருக்கு சேர்ந்து ஓட்டு போடுவீங்க? எங்கண்ணா எங்கண்ணா டிவிக்கு நீங்க அவங்க ஓட்டு ஜெயிக்கிறோம். நான் இவன் கிட்ட இந்த ஓட்டு ஐடியா இல்ல. ஆனா ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். எதுக்குறேன் எனக்கு எலெக்ஷனே முடிச்சிடும். வால்பாறையிலே அப்ளை பண்ணலாம். ஓட்டு அப்ளை பண்றோம். ஆதார் கார்டு உங்களுக்கு எந்த ஒரு அட்ரஸ் தம்பி இருக்கு? எந்த ஒரு அட்ரஸா தானே எங்க வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஏன் பங்கு டேய் உங்ககிட்ட ஓட்டு ஐடியா தான் காட்டவா? கேட்டா 3 ஓட்டு போட்டிருக்கேன்டா. 3 ஓட்டு எப்படி ஒரே கட்சிக்கு எப்படி 3 ஓட்டு போட்டீங்க? ஒரே கட்சிக்கா? ஆட தனித்தனி எலெக்ஷன் தான். என்றென்றும் மன்னன் சீமான் வழியில் ஓட்ட முட்டடு இரு ஆப் சைஸ். நீ அங்கே உட்காந்து ரோட்ல போந்து செல்ஃபி எடு. அந்த ஆளை விடாம பாருங்க. ஆமா அவன் பெரிய கவர்ச்சி கண்ணி அப்படியே பார்த்துட்டாலும் என்னடா சொல்ல தேவையில்ல. லீவுடா. ஏய் நாம எடுக்கிறதாண்டா லீவு. மெசேஜே போலடா. டவர் கிடைக்க மாட்டேங்கிறா. ஒன்னு பண்ணு. போன் எடுக்காத. கேட்டா பாட்டி போயிட்டாங்க. போய் என்ன பண்றீங்க? அப்பலாம் பலதான் கொண்டிருக்கிறேன்டா. மாத்தி மாத்தி உனக்கு ஒரு 100 போட்டா உனக்கு ஒரு 100 போட்டா அவ்வளவுதான். ஏன்டா போட்டா எடுக்கிற கடை வந்தீங்க? அவ்வளவுதான்டா. ஆமா நம்ம எதுக்குடா இப்ப வால்பாறை போயிட்டு இருக்கிறோம்? தெரியல. பொண்ணு பாக்க ஏற்காடு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இவனுக்கு அப்படியே ஓட்டு ஐடி வாங்கறதுக்கு போறோம். சந்திரன் உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? பொண்ணு மாதிரி இருந்தா போதுங்க. பொண்ணு வேணும். 2 கொம்புனா கீழே பார்த்தோமே நம்ம தான். மாப்பிள்ள பொண்ணுனாலே பாஞ்சிரும். நான் முடிவு பண்ணிட்டேன் ஜபராஜ் பிள்ளை தான் கட்டுறதுன்னு. அப்போ நீ இப்ப கிழவன் ஆயிருவேன். ஐயோ நீ பொண்ணு குடுப்பியா மாட்டியா? அது போது அவருக்கு பையெல்லாம் பிறந்துச்சு. பையனா? ஏய் பையனால இவன் மனுஷன் பெப்பானாடா? பொண்ணுதான் தேவைப்படுதுன்னா ஆமா 90 கிட்ஸ்க்கே கல்யாணம் ஆகாம இருக்குது. இப்போ நான் 2K கிட்ஸ் உனக்குலாம் கல்யாணம் ஆகும்னு எதிர்பார்க்கறியா நீங்க? டேய் நான் 2K கிட்ஸ்க்கு 90s கிட்ஸ்க்கு எல்லாம் பேசி அசிங்கப்படுத்துனீங்க. நான் ட்ரிப்பு கேன்சல் பண்ணிடுவேன். இவன் இதையும் எடுத்து டேய் இதையும் போவாடா ஏடா போட்டு படுத்துவீங்க. போட்டான்னா நான் ரிப்போர்ட் கொடுத்துருவேன். ஆமா டேய் பவர் பேங்க் தரா. டேய் முன்னாடி சாவி எடுத்து குடுறா. இல்ல என்கிட்ட இருக்கு. டேய் இவன் கிரிக்கெட் இருக்கறாடா. சந்திர உங்க பேரு? ஏய் ஏய் நாக்கின்காக வந்திருக்கான். ஏய் எப்படி எப்படி நல்லா இருக்க முடியும்? ஆஃப் பண்றா. என்னடா எல்லாத்தையும் டேய் ஏன்டா நீ க்ளோஸ் பண்ணிடுற? ஆமா கூட்டிட்டு போய் அப்படியே முத்தம் கொடுத்துக்குங்க. சென்டடா இது. பவர் பேங்க் சென்டர். ஏய் பவர் பேங்க் தான். சென்ட் அப்ப மாதிரியாடா இருக்குது பாக்கிறதுக்கு. நல்லா சத்துறேன். இப்ப பாரு. சென்ட் தானே? சென்ட் தானே? பாக்ஸ் தெரியலையே. இப்படி இருக்குமா? கௌசிக் நல்ல பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சென்ட்ல அவன் பாரு பாடி எழுதிட்டு இருக்கறான். கௌசிக்கு என்ன யாரா கௌசிக்கு? என்ன சொல்றேன்? ஏதோ லிங்க் ചേട്ടാ ഹിന്ദു റെബേക്ക വർഗീസ്. ചേട്ടാ ഹിന്ദു റെബേക്ക വർഗീസ്. എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. കുറച്ച് വേഗമായിട്ടുള്ളേ വരണം. ചേട്ടാ ഹിന്ദു റെബേക്ക വർഗീസ്.
ஒன் மோர். முக்கியமானதை மிஸ் பண்ணிட்டீங்க. வேற என்ன? இன்னர்வேர். பசங்களுக்கு ராம்ராஜ் இன்னர்வேர் தான் பெஸ்ட். ஏன்னா இன்னர்வேர்ங்கிறது என்னடா போஸ் இது? ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு. நடுவுனா கார் ஏறி செத்து போயிருவேன். வாங்கடா போலாம் டே பாய்ஸ். என்னது இது? வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. நாய் காலத்தால இப்படியா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இல்ல ரெடி சந்திர இங்க போவாத. இத பார்த்தா ஒரு நாய் காலத்தற மாதிரியே தெரியுது. இங்க பாரு, அங்க பாரு, அது சொல்றது இது என்ன மாடு இருக்கே ஏதோ இருக்கும். இருக்கலாம்டா. இங்க எங்கடா வந்துச்சு? அண்ணா எனக்கு அந்த காலத்தை பார்த்தா உனக்கு தெரியல. நான் என்ன இந்த அளவுக்கு பாரு எப்படி அமேசான் காட்டுல இடம் வேலை செஞ்சேன். அழகா படுத்துக்கிற மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாண்டாக்கி. நான் என்ன அமேசான் காட்டுல இடம் வேலை செஞ்சேன். கால் சீரியஸா நீ வேணா கால் அங்க வர எப்படி அங்கேயே இருந்துச்சு. இப்போ இது என்னங்கறீங்க? சிறுத்தை தான் வந்து படுத்து. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது சிறுத்தை தான் சொல்றாங்க கன்ஃபார்ம். அந்த பக்கத்து வீட்டுக்கு போலாம் வாங்க. இல்ல பக்கத்து வீட்டுக்கு நான் வரல. ரொம்ப பாவம் இருக்குடா. உண்மையாவே இருக்கிற மாதிரி தோணுதோ? ஜன்னல்ல இருந்து பார்க்கலாம்டா. சரி பாத்துட்டு வாங்க. உயிரோட விளையாடுற எந்த இதுமே நான் அத்தை பூச்சிக்கு ஆடுறேன். பாய் உங்களால முடியுங்க பாய். பாய் நான் சாக பாய். ஏன்டா உங்க வழக்குன்னு வருது. ஏன்டா இது கிறுக்குத்தனம் பண்ணல? வந்து மூஞ்சி அடிச்சிருக்கடா டேய் பைத்தியக்காரா. டேய் நீ சாவு காமெடி போட்டுருந்தா அது கெடுத்துட்டான். அதை டீப் போட்டுருடா. இப்போ ஒரு 4 டீப் பண்ணீங்கடா. அது கட் பண்ணல மொத்தம். பைத்தியாரன் போய் வெட்டி வச்சிருக்கா அந்த பைப். அது பறந்து வந்து நான் மண்டையில விழுகுது. கிறுக்கு. டேய் இது அதுல இப்படி வெச்சிருந்துச்சு அவங்க. நான் போய் இப்படி வச்சேன். அது பம்பா இப்படி மேல சல்லுன்னு வருது. ஏதோ உண்மையாவே படுத்துருக்குமோ தோணுதுடா. போலாம். சரி போட்டோ எடுத்து போலாம். சூப்பரா இருக்கு போட்டோ எடுத்தா. டேய் கம்பளி பூச்சி இங்க இரு. அது ஒரு கம்பளி பூச்சி. சரி நீ வெளிய போய் எடுப்போம். ஐயோ இங்க வச்சுட்டு நீ வா உள்ள வா. இப்படி வா, இங்க சென்டருக்கு வா. விளாக்னா என்ன நம்புவாங்க? ஒரு ட்ரிப்னா என்ன? இல்ல சொன்னா வீட்டுல மாட்டிக்குவேன். பரவாயில்ல சொல்லு. ட்ரிப்னா முதல்ல பூஜை போடணும். சரி நமக்கு பூஜை போடணும், வண்டிக்கு பூஜை போடணும். அதெல்லாம் நான் சிறப்பா போட்டேன். வண்டிக்கு மட்டும் தான் பூஜை போட்டீங்க, எனக்கு இன்னும் போடல. அதுக்கப்புறமா வண்டியில போனா ஒரு டிஸ்கோ லைட் இருக்கணும். அதுக்கப்புறம் பாட்டு குபீர் குபீர்னு. ஆனா அந்த கருமம் தான் இல்லையே. இருக்குது, பாட்டு இருக்குது, டேப் இருக்குது, பாட்டு ஓடுது. இவங்க என்ன பண்றது தெரியுமா? முன்னாடி 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு கலவாத போன்ல சவுண்ட் வைப்பாங்க. அதை மட்டும் வச்சுட்டு பின்னாடி கேளுங்கடா கேளுங்கடா எதையும் வச்சு கேக்குறது. என்னத்துக்கு வீடியோ மட்டும் எடுக்கிறியா? பாட்டு வைக்க தெரியுது உனக்கு? ஏன்டா பாட்டு வண்டி சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. வண்டி சவுண்ட் கேட்கல விழுந்து சாகலாம்டா. ட்ரிப் வந்து இது பாட்டு கூட கேட்காம போனா என்னடா ட்ரிப்? ஏன்டா நைட்டுக்கு அப்படி நைட் போட சொன்னதுக்கு நீ காலையில என்ன காலையில போட்டா சவுண்ட் கேட்கல, நைட் போடலாங்கற. டேய் தூங்குறதுக்கு எதுக்குடா பாட்டு? கம்முன்னு இருங்கடா. தூங்க போறதுக்கு எதுக்கு பாட்டு? ஏன் லூசாடா நீ? தூங்குடா. எங்களுக்கெல்லாம் பாட்டு இல்ல தூக்கம் வராது. நான் வீட்லயே ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டு தானே தூங்குவேன். அப்படிப்பட்ட ஆளை கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பண்ணலாமா? நீங்க நைட் கண்டிப்பா பாட்டு கேட்கலாம். டேய் இப்போ ஏன்டா கேக்கல? நைட் பாட்டு கேட்கலாம். பகல் நல்லா இருக்காரா? வண்டி சவுண்ட் கேட்கலங்கறானுங்க. ஏன்டா பஸ்ல எல்லாம் வரானுங்க, ஓட்டிட்டு வரானுங்களா? நீ டூர் வராங்க, பஸ் எடுத்துட்டு வராங்க. புது டிரைவர். ஐயோ எனக்கு கெட்ட வார்த்தைலாம் வருது. டிரைவர் புது டிரைவர். நான் பழசுரா ட்ரிப்புக்கு சும்மா நானே அண்ணாலுங்க எங்கேயாச்சும் கிடைச்சா ஒரு கேப்ல போயிட்டு அப்படி வந்து தீரேன். சும்மா நான் பஸ்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போனாலே ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டு போறேன்டா. 500 கிலோமீட்டர் கூட்டிட்டு வந்து ஒரு பாட்டு கூட கேட்க கூட மாட்டேங்கிறீங்க. ஸ்டெப் நின்னுட்டு வரேன். எப்படி பாட்டு கேட்பேன்? என்னடா லூசாடா? நான் டெய்லி அந்த புளியம்பட்டி இருந்து கோயம்புத்தூர் வரேன்ல, அதுல டெய்லி போய் நின்னுக்கு முன்னாடி இப்படி கம்பியை புடிச்சு
ஹெட்செட்ல ஓடிட்டே இருக்கு. இல்லைன்னா அந்த பிரைவேட் பஸ்கார அவனே 100 அடாடாடா அருமையா போடுவா பாட்டு, அவனே போட்டு கிழிச்சிட்டு வருவேன். அப்படி பாட்டு கேட்டு வர பாட்டு இல்லாம எதுக்குடா ட்ரிப்பு வரீங்க? இந்த மைக் வேற நான் பாடுறது பாட்டாடா? நீ தானே பாட்டு போடணும்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா கேளுங்க, இவனுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் எல்லாம் வந்துறாங்க. கடைசி பாட்டு கேட்காம எவனோ ட்ரிப்பு வருவாங்க பைத்தியம் கம்முறான். அது ஒரு குத்து பாட்டுல எப்படி நீ ட்ரிப்புக்கு வருவீங்க? குத்து பாட்டா ஏதோ ஒரு பாட்டு எம்ஜிஆர் பாட்டு கூட ஓட்ட மாட்டேன். 5-6 பாட்டாவது கேக்குற கூடுறீங்களாடா? சரி நம்ம எப்ப ட்ரிப்பு கிளம்புனா? நேத்து நைட்டு இப்ப வரைக்கும் எத்தனை பாட்டு கேட்டிருப்பதுல, எத்தனை பாட்டு நொட்டிருப்பேன். நான் வச்சுக்கிறதே ஒரு 10 பாட்டு. அந்த 10 பாட்டுல 4 பாட்டு கூட முழுசா கேட்கல. வெப்பானுங்க அவ்வளவுதான், சைலண்ட் குறிச்சு நான் சவுண்ட் வச்சுக்கண்டா. காலையில வந்து ஏதோ ரோட்ல கொண்டு போய் நடு ரோட்ல வீட்டுக்குள்ள கொண்டு போய் நிறுத்தி போட்டு தூங்கல கதவை சாத்துங்கடா அப்படிங்கிறானுங்க. என்னடா ஊடாடாது சங்கடம்டா. ஐயோ தருமா எனக்கு என்ன பண்ற, நீ அவங்க கிட்ட பேசி அந்த பஸ்ல எனக்கு இடத்த வாங்கி கொடுத்து அவங்களோட கேட்டு வருவாங்க. அவங்களே பாட்டு போட மாட்டாங்கடா. அவங்க எல்லாம் போட்டுதான் வருவாங்க. கேரளாக்குள்ள போனா மட்டும்தானே பாட்டெல்லாம் போட மாட்டாங்க, லைட் எல்லாம் இல்ல. நீ இங்க கோயம்புத்தூர்க்குள்ளதான்டா இருந்த. ட்ரிப்பு வந்ததுக்கு நீ பாலக்குடி போல வீட்டு அங்கே உனக்காக ஒரு பாட்டு பாரு, தீம் தலை கிடைக்கலாலே அந்த பாட்டு போடணும். சரியா? இதுல மாலை ஒரு கேடு, கற்பூரத்தை வாங்கிட்டு வைங்கடான்னா மாலை வாங்கி வண்டி கட்டி பாத யாத்திரை இல்ல ஐயப்ப கோயில் கடை போறோம் டூர் ட்ரிப்பு வந்தோம்டா. யார் வாங்கி வச்சது? இவதான் வாங்கி சொல்லிக்கிறான். அவன் கற்பூரம் தானே வாங்கிட்டு வச்சு சொன்னான். கற்பூரம் தேங்காய் மாலை நீடா. நான் பின்னாடி நாங்க 2 பேரும் தானே வந்தோம். மாலை கற்பூரம் தேங்காய் ஊதுபத்தி எல்லாம் சொன்னாங்க தெரியுமா? ஊதுபத்தி எல்லாம் சொன்ன ஞாபகம். சரி பிஸ்கட் கொடு. இந்த பால் கொஞ்சம் சாஸ் ஊற்றி சாப்பிடுங்க கொஞ்சம். புத்தி வருதுங்கறியா? நீ பாட்டு வைக்கிறது உங்க பிஸ்கட் ஒரு கேடு இருந்தா தின்னு, நல்லா தின்னுடா. இரு சாப்பிட்டு தெம்பா சாப்பிட்டு பாட்டு வச்சுட்டு கேட்டு வாங்கல. தப்பு ஐயோ இந்த தப்பு நான் அங்க காலையில இருந்து இறங்கி ஓடணும்ல, அங்கேயே அப்படியே வீட்டுக்கு போயிருக்கோம். நீ மனுஷன் என்னடா மனுஷனே என்னடா காலர் டியூன் கூட பாட்டு தானே வச்சுக்கிற, போன் ரிங் டோன் இல்லடா அது, அதுல எல்லாம் பாட்டு வைக்கிற. ட்ரிப் வந்துட்டு பாட்டு கேட்க போனா எப்படிடா? நீ சவுண்ட் வைக்கிறியாடா ஒரு பாட்டு? நீ சொல்லு உனக்கு பிடிச்ச வைபான சாங். தமிழ் பாட்டு சொல்லு. வைபான சாங் 96 இருந்து போடுறா. லைஃப் ஆஃப் பழம் போடுங்கடா. சரி சொல்லு. போகும்போது போடுறியா? வேணாம் லைஃப் ஆஃப் பழம் தான் வைபான இருக்கிறதே. வைபான சாங் லைஃப் ஆஃப் பழம் தான். சரி நீ சொல்ற, உனக்கு வைபான பாட்டு சொல்றா. எதையா ஒண்ணு சொல்லு. இப்ப டேய் இவன் பஸ் ஏரி இல்ல பங்கு சொன்ன பங்கு இவனுக்கு ஆறு நடிக்கிறது காது கேட்க மாட்டேங்குது. நீ அந்த பாட்டுங்க போட்டு முதலே அங்க இருக்கு நீ அதை போட்டு என்னை போட்டு வீடு கொண்டு போய் சேர்க்கலாம் என்னமா இல்லை எப்படி? உங்களுக்கு எனக்கு புரியல. ஏன்னா இப்பதான் அந்த பாட்டெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னா இப்ப இவன் கேட்டதுக்கு எந்த பாட்டுன்னா எனக்கு ஓகேங்கிற. என்னது எனக்கு புரியல. நீ போடுறது எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு போட்டேன். எம்ஜிஆர் பாட்டு நான் போடல, அது வந்தோடனே மாத்திட்டேன் நானு. சரி போன 23, 24, 25 அந்த போன் வச்சுக்கிறீங்கல்ல, இப்ப டவுன்லோட் போடுங்கல்ல. உங்களுக்கு பிடிச்ச டேய் உங்களுக்கு தான்டா வைபான சாங் தேவை. எனக்கு எந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டு போட்டாலும் நான் வைப் பண்ணுவேன். சரியா? உங்களுக்கு தான் வைபான சாங் தேவை. ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ டவுன்லோட் போட்டு வைங்க. நீங்க வைக்கிற பாட்டு நான் வெயிட் பண்ணிட்டு போறேன். நீங்க வைக்கிற பாட்டுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு போறேன்டா. டவுன்லோட்ல போடல, நெட் வர மாட்டேங்குது. பங்கு நீ வச்சுக்கிற அருமையான பாட்டு தான். அதெல்லாம் போட்டு விடு பங்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். அதை ஹெட்செட் பேக்ல கிடக்குது, எடுத்து காதில் மாட்டிட்டு உட்காந்துக்கிறேன். நீ நேரா எங்கெங்க போகணுமோ அங்கெல்லாம் போங்க. வந்து இடம் வந்துருச்சுன்னா சொல்லுங்க, இறங்கி வர்றேன். மறுபடியும் ஹெட்செட் எடுத்து மாட்டி உள்ள உட்காந்துக்கிறேன். நீட்டான ஐடியா அதான்.